அழகுமித்ரன் எழுதிய பௌர்ணமிக்கு முந்திய நாள் புத்தகத்தில் இருந்து கடமை மீறல் சிறுகதை. நாவல் மரம் ஒன்றும் மாமரமும் பலாமரமும் வீட்டின் வடக்கு தெற்கு பக்கமாக நிற்க, கிழக்கு பக்கத்தில் 2 தென்னை மரமும் விதவிதமான மூங்கில் மரங்கள் குடைபிடித்தபடி வீடு இருப்பது தெரியாத அளவிற்கு மூடியிருந்தது. வெப்பம் மிகுந்த அந்த காளவாசல் ஊரில் மட்டும் நுண் தட்பவெப்ப நிலையான மைக்ரோ கிளைமேட்டிற்கு உதாரணமாக இந்த வீட்டை சொல்வார்கள். 15 சென்ட் இடத்தை 25 ஆண்டுகளுக்கு முன் மதுரைக்கு வந்த 2 வருடத்தில் வாங்கி சும்மா போட்டிருந்தார். ஓய்வு பெறுவதற்கு 5 வருடங்களுக்கு முன்தான் கஷ்டப்பட்டு 2 படுக்கையறை வசதியுடன் கட்டி முடித்து குடும்பத்துடன் குடிபுகுந்தார். இந்த வீட்டிற்கு வந்த பாக்கியத்தில் 2 வருடங்களில் மகனுக்கும் மகளுக்கும் வேலை கிடைத்தது. அமெரிக்காவில் செட்டில் ஆனார்கள். ஓய்வு பெற்ற போது கிடைத்த பணத்தை கொண்டு கடனை அடைத்து சொந்தமாக்கினர். வீடு சொந்தமான சில மாதங்களில் மனைவியை இழந்து தனிமையில் வீட்டை காக்க துவங்கினார். வீடு வைத்தபோது சுற்றி மரங்களை நட்டார். அதில் காய்க்கும் மரங்கள் தினமும் கல்லடிபடுகின்றன. கல்லெடுத்து எரிப்பவர்களை அவர் எதுவும் சொல்வதில்லை. எரிபவர்களில் அதிகம் பேர் மறவோன் திடவோன் பருவத்தவர்கள். எதேச்சையாக அவர் வெளியே வந்தால் கல் எரிப்பவர்களை பார்த்து அவர் வைக்கும் வேண்டுகோள், கல் வீட்டு சாளரத்தில் படக்கூடாது என்பதே ஆகும். சில நேரங்களில் அவரது நண்பர்கள் வந்து கேட்பார்கள், என்ன ஆறுமுகம், இப்படி சின்ன பசங்கள மரத்தில் கல்லெறிய விடுறியே, உனக்கு என்ன பைத்தியமா என கேட்பார்கள். ஆமா, அந்த பருவத்தில் நாம இப்படியா செல் வைத்து கொண்டிருந்தோம். நம்ம காலத்தில் யாது செல்? கல்லறிகிற நேரத்திலாவது அவன் செல் நோண்டாமல் இருக்கட்டும். நாம எத்தனை தோட்டங்களில் சென்று கல்லறிந்து மாங்காய் நாவல் பறித்திருப்போம். அப்போதெல்லாம் நம்ம யாரும் மாங்காய் பறித்து எடுக்க விடுவதில்லை. இப்போது நாம் அனுமதித்தாலும் எறிவதற்கு பசங்களுக்கு தெம்பில்ல. காலத்தின் மாற்றம். நான் எத்தனை பேரை துரத்தி பிடித்திருப்பேன். இப்போது குற்றம் செய்பவன் துரத்தும் தூரத்தில் இல்லை, கண்காணா இடத்தில் இருந்து செய்கிறான். யார் என்றே கண்டே பிடிக்க முடியவில்லையாம். கேட்டால் சைபர் கிரைம் என்கிறார்கள். அதனால் கண்முன்னே செய்யும் இச்செயல் எனக்கு குற்றமாக தோன்றவில்லை என தத்துவம் பேசுவார். பல நாட்களில் இவரின் வீட்டு முற்றத்தில்தான் ஓய்வு பெற்றோர் சங்க கூட்டங்கள் நடக்கும். சில நேரத்தில் வீட்டின் வாசலில் நாற்காலியை போட்டு உட்கார்ந்திருப்பார். இடையிடையே பக்கத்தில் இருக்கும் கைபேசியை பார்ப்பார். யாராவது கூப்பிட்டால் அவர் முகத்தில் வரும் பரவசம் பசுவை கண்ட கன்றை போல இருக்கும். அடிக்கடி கைபேசியை பார்க்க காரணம், மகனோ மகளோ கூப்பிட மாட்டார்களா, 4 வார்த்தை பேச மாட்டார்களா என்ற ஏக்கம்தான். அதிகமாக ஆனந்தன் என்ற நண்பரே அவருடன் அளாவ வருவார். ஆனந்தன் பொதுப்பணித்துறையில் வேலை பார்த்து 3 வருடங்களுக்கு முன் பணி ஓய்வு பெற்றார். பலரையும் மிரட்டி வேலை வாங்கியவர். ஓய்வு பெற்ற பின் வீட்டில் உள்ளவர்களிடம் அவரின் கெடுபிடி பலிக்கவில்லை. பல் பிடுங்கப்பட்ட பாம்பு ஆகி போனார். உருவத்தில் பெரிதாக இருந்தாலும் அவரிடம் உள்ள ஏமாறும் குணமே அவருக்கு ஆபத்தாகி போனது. ஏனென்றால் எல்லாரும் இருந்தும் அனாதை. ஓய்வு பெற்ற போது கிடைத்த பணத்தை எல்லோருக்கும் பிரித்து கொடுத்து விட்டார். பணம் தீர்ந்த பிறகு செல்லா காசாகி போனார். பணம் இல்லாதவன் பிணம். பென்ஷன் கிடைக்கும் நாட்களில் 4 நாட்கள் பணக்காரனாக இருப்பார். பின் ஆறுமுகம் வீடுதான் மாலை நேர மனமகிழ் மன்றம் ஆனந்தனுக்கு. அப்படி ஒரு மாலை நேர பொழுது 2 நாற்காலிகளை போட்டு எதிரும் புதிருமாக உட்கார்ந்திருந்தார்கள். ஆறுமுகம் துவங்கினார். பையன் பேசி 1 மாசம் ஆச்சுடா ஆனந்தா என்றார். ஓ மகனாவது அமெரிக்காவில் இருக்கிறான், ஆனா என் மகன் அடுத்த தெருவில் தான் இருக்கிறான். எதிரில் பார்த்தா கூட என்ன அணி கேட்க மாட்டேங்கிறான். ஆமாடா, என் பிள்ளைங்க என் கூட பேசணும், என் கூட பண்டிகை கொண்டாடணும்னு கெஞ்சிய போதெல்லாம் என்ன டியூட்டி நைட்டு ரைடு தேவையில்லாமல் அலைய வச்சாங்க என் அதிகாரிகள். இப்போ நாம் யாராவது என்னன்னு கேட்க மாட்டாங்களான்னு அலமோதுறோம். யாருக்கும் கேட்க நேரமில்லை. என்ன பண்ண, நமக்கு இந்த தின்னதான் மிச்சம். டே ஆறுமுகா, நீ போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சியோ தெரியல. பக்கத்தில் குடியிருக்கிறவன் யாருன்னே தெரிஞ்சிக்காத இந்த உலகத்தில் உன் பக்கத்து வீட்டுக்காரங்க உன்கிட்ட பேசி பழகிறாங்க. அந்த பிள்ளைங்க தாத்தான்னு கூப்பிட்டு ஓடி வருதே, அதுவே புண்ணியம் தானடா என்பார் ஆனந்தன். போன ஜென்மத்து புண்ணியம் இல்லப்பா, இந்த ஜென்ம புண்ணியம்தான் என்றார். அப்படி என்ன புண்ணியம் செஞ்ச? லஞ்சம் வாங்காம கஷ்டப்பட்டேன் பாத்தியா? லஞ்சம் வாங்காததுனால எல்லாம் புண்ணியம் கிடைக்காது. உண்மைதான். சரி, தந்ததை வாங்கின உனக்கு என்ன புண்ணியம் கிடைச்சது?
அதுதான் எங்கேயாவது போய் செத்து தொலைய போறீங்கன்னு பேசுறதுக்கு பொண்டாட்டி இருக்காளே, ஏத்த விட்டு நாய் மாதிரி. அப்படி உனக்கு கேட்கவாவது ஆள் இருக்கே என்று சொன்னபோது அவரது குரலில் லேசான வருத்தம் தென்பட்டது. எனக்கு பொண்டாட்டி கேட்பது நடக்காதான்னு கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு என்றார் ஆனந்தன். ச, சும்மா இருடா, தேவையில்லாத மனதை போட்டு குழப்பிக்காத என்று ஆறுமுகம் சொன்னபோது கேட்டின் முன்னால் சைரன் வைத்த காவல்துறை வாகனம் வந்து நின்றது. ஒரு போலீஸ்காரர் கேட்டின் முன் நின்று எட்டி பார்த்து, ஃபாரஸ்ட்ல வேலை பார்த்த ஆறுமுகம் வீடு தானே? ஆமா என சொன்ன ஆறுமுகம் லேசான தயக்கத்துடன் இருக்கையில் இருந்து எழுந்தார். பனிக்காலத்தில் நடந்த பிரச்சனைக்கு விசாரணைக்கு வந்திருப்பார்களோ என நினைத்தார் ஆறுமுகம். ஆனந்தனும் என்னமோ ஏதோ என்று இருக்கையில் இருந்து எழுந்தார். போலீஸ்காரர் கேட்டின் மேல் உள்ள திறப்பானை திறந்து சார் என்றார். ஒரு IPS அதிகாரி உள்ளே வந்தார். கூடவே 2-3 போலீஸ் அதிகாரிகள். ஆறுமுகத்தின் முன் வந்து நின்றார் அந்த அதிகாரி. முகத்தில் எந்த தயவு தாட்சண்யமும் தென்படவில்லை. ஒரு 5.25 அடி உயரம் இருக்கும், மிரள வைக்கும் கண்கள், நேர்கொண்ட பார்வை, ஏறு நெற்றி, லேசாக முறுக்கிய மீசை. ஓர் உயர் அதிகாரிக்கான மிடுக்கும் துடுக்கும் நிமிர்ந்து நின்றபோது தெரிந்தது. தன் தலையில் இருந்த தொப்பியை கழற்றினார். எப்ப ரிட்டர்டா நீங்க? 2 வருஷம் ஆச்சு. உங்க வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்பட்டேன் என்றார் அதிகாரி. சார், ஆள் விட்டு கூப்பிட்டுருந்தா சார் ஆஃபீஸுக்கு நானே வந்திருப்பேனே. என்ன சார், எதற்கு வந்திருக்கீங்க என லேசான குரலில் கேட்டார். முன்னாடி நீங்க செஞ்ச பெரிய செயலுக்கு உங்களை கையோட கூட்டிக்கிட்டு போலாம்னு வந்தேன் என்றார். ஆனந்தனுக்கு உள்ளுக்குள் உதறல் வேறு. பாவி, நல்லவன் யோகியன், லஞ்சம் வாங்க மாட்டேன்னு எல்லாம் சொன்னா, ஆனா காட்டில் ஏதோ தப்பு செஞ்சிருக்கான், இப்போ மாட்ட போறான் என மனதுக்குள் நினைத்து கொண்டார். எதுக்கு சார்? என் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லையே. யாரு சொன்னா? மறக்க முடியாதது எவ்வளவோ இருக்கு என்றார் அந்த போலீஸ் அதிகாரி. ஆறுமுகம் லேசான தயக்கத்துடன் ஆனந்தனை பார்த்தார். ஆனந்தன் முகத்தை வேறு திசையில் திருப்பிக் கொண்டார். பக்கத்து வீட்டில் உள்ள கீது லேசாக எட்டி பார்த்தாள். அங்கிள், டீ குடிங்க என பாசமாக டீ கொண்டு கொடுப்பவள் இவள். பல நேரங்களில் ஆறுமுகத்தை பரிவோடும் பாசத்தோடும் பார்த்து கொள்பவள். யூடியூபில் பார்த்து பலகாரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை இவரை வைத்தே சோதனை செய்வாள். இவர் அருமை என்ற பிறகே தன் கணவன் நவீனுக்கு கொடுப்பாள். அப்படிப்பட்டவள். போலீஸ் வந்ததும், ஐயோ அங்கிள், போலீஸ் பிடிக்கிற அளவுக்கு இவர் மோசமானவரா? இவருக்கா பரிதாபப்பட்டு டீ, சாப்பாடு, சுடி தண்ணீர் போட்டு கொடுத்தோம். ச்சே, ஒரு மனுஷனையும் நம்ப முடியவில்லை என எட்டிக்காயை ருசித்தது போல் முகத்தை அஷ்ட கோணத்தில் வைத்துக்கொண்டு போலீஸ் தன்னையும் விசாரித்து விடுவார்களோ என பயந்து மெதுவாக பின்னோக்கி வீட்டினுள் நகர முயன்றாள். சார், நல்லா பாருங்க, நான் யாருன்னு தெரியலையா என முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டே கேட்டார். தெரியலையே சார். முகத்தில் லேசான புன்னகையை வரவழைத்து கொண்டு தெரியலையா சார் என திரைப்பட வில்லன் மாதிரி கேட்டார். தெரியலையே சார் என்றான் ஆறுமுகம். சார், நான் தான் மாடசாமி பையன். எந்த மாடசாமி? அதிகாரி போலீஸ்காரர்களை பார்த்து, நீங்க வண்டியில போங்க, நான் சார்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்றார். அவர்கள் கேட்டின் வெளியே போனதும், சார், பஞ்சம் தாங்கி ஊர் மாடசாமி பையன் இளமாறன் சார் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். இப்போதுதான் ஆனந்தனின் நடுக்கம் லேசாக குறைந்து லேசான புன்னகையை வரவழைத்து ஆறுமுகத்தை பார்த்து சிரித்தார். நீயா ஐயா? ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் என்றார். உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னா நேம்பாட்சி கலற்றி பாக்கெட்டில் போட்டிருந்தேன் என்றார். நீங்கள் மட்டும் அன்னைக்கு அந்த உதவி செய்யலைன்னா நான் இந்த நிலைமைக்கு வர முடியாது சார் என ஆறுமுகத்தின் காலில் விழுந்து எழுந்தார். என்ன தம்பி இது, யூனிஃபார்மோட காலில் விழுற? எவ்வளவு பெரிய ஆஃபீஸர், நீங்கள் ஏன் காலில் போய்? இல்லை சார், நீங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம முத்து சாரா இருந்திருந்தா உங்கள் முன்னாடி நான் நிற்க முடியுமா சார் என ஆறுமுகத்தின் கரங்களை பற்றினார். கீதுவிற்கு ஐயோ, ஏதோ சொந்தக்கார பையன் போல IPS ஆனதும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காக. அங்கிள் எப்போவுமே நல்லவர் தான், அந்த மனுஷனை போய் சந்தேகப்பட்டுட்டேனே என்பதை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது என்பதற்காக மதில் சுவரின் அருகில் வந்து, அங்கிள் டீ போடவா என்றாள். சிரித்தவாறே குரல் கேட்ட பக்கம் திரும்பி பார்த்த இளமாறன், யார் சார் அது, உங்க
யார் என்று தெரியாமல் உறவு செல்லக்கூடாதே என்பதற்காக கேள்வியை பாதியில் நிறுத்தினார் இளமாறன். ஆறுமுகம் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆனா இப்போ அவ தான் எனக்கு மக. என் பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. கீது இளமாறனை பார்த்து வணக்கம் கையால் சொன்னாள். பதிலுக்கு வணக்கம் சொன்ன இளமாறன், வேண்டாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்றான். இல்லை சார், ஏற்கனவே டீ போட்டுட்டேன், 2 அங்களுக்கும் கொடுக்கலாம்னு தான் கேட்க வந்தேன், அப்பதான் நீங்க வந்தீங்க என்றார். அவர் வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்னால் ஆறுமுகம், ஒரு டீ குடிங்க என இளமாறனை பார்த்து கூறினார். சரி சார் என்றவன், வெளியே 4 பேர் இருக்காங்க, அதனால வேண்டாம் என்றான். அதுக்கு என்ன, 2 நிமிஷம் அவங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன், நீங்க முதல்ல குடிங்க என சிரித்த முகத்தோடு சொன்னாள் கீது. உட்காருங்க என ஆறுமுகம் நாற்காலியை இழுத்து போட்டார். இளமாறன், சார் நீங்க உட்காருங்க என்றான். ஆறுமுகம் உட்கார்ந்ததும் ஆனந்தனை பார்த்து, அந்த நாற்காலி எடுத்து போட்டு உட்கார் என சொன்னார். அவரும் ஒரு IPS அதிகாரியின் முன் உட்கார்வது பெருமை என எண்ணி உட்கார்ந்தார். கீது டீயை 3 கப்புகளில் மதில் சுவர் பக்கம் கொண்டு வர ஆனந்தன் போய் வாங்கி வந்து இளமாறனுக்கு புன்னகையுடன் கொடுத்துவிட்டு ஆறுமுகத்துக்கு கொடுத்துவிட்டு தானும் குடிக்க துவங்கினார். அப்புறம் நல்லா இருக்கீங்கல்ல என இளமாறன் கேட்க, நல்லா இருக்கேன். உங்க மனைவி அமெரிக்காவில் இருக்காங்களா? இல்லை, அவ சொர்க்கத்துக்கு போயிட்டா. ஓ அப்படியா, சாரி, நான் என பேச்சை குறைத்தார். கடவுள் எல்லாத்தையும் தரமாட்டான் இல்லையா என சிரித்துக்கொண்டே சொன்னார். டீ குடித்து முடித்தனர். சரிப்பா, என்ன பார்க்கத்தான் வந்தியா? எங்க போஸ்டிங்? போஸ்டிங் திருநெல்வேலியில் நார்காட்டிக் விங்கில் இருக்கேன் சார். எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சார், மதுரையில் வைத்து தான் என சொல்லி ஒரு போலீஸ்காரரை அழைத்து பத்திரிகையை எடுத்து வர சொல்லி கொடுத்து, கண்டிப்பாக வர வேணும், உங்களை எதிர்பார்ப்பேன் என சொல்லி விடை பெற்றார். போகும்போது ஆறுமுகத்தை தனியே அழைத்து காதில் ஏதோ சொன்னார் இளமாறன். உடனே ஆறுமுகம், எனக்கு தெரியாதா என்ன, எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க என பதில் சொன்னதோடு, அப்பா எப்படி இருக்கார் என கேட்டார். நல்லா இருக்கார், எங்கூட தான், உங்களை பற்றி அடிக்கடி சொல்வார் சார் என சொல்லி வாகனத்தில் கிளம்பி போனார் இளமாறன். இளமாறன் போனதும் ஆனந்தன், ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன்னு புரியுது, யார் இவர் என கேட்டபோது பக்கத்து வீட்டு கீது போலீஸ்காரர்களிடம் இருந்து டீ கப்புகளை வாங்கிவிட்டு, அங்கிள் யார் இவர், உங்க காலெல்லாம் விழுந்தாரே என கேட்டுக்கொண்டு லேசான குண்டு உடம்போடு கேட்டை திறந்து உள்ளே வந்தாள். நான் வேலை பார்த்த இடத்துல உள்ள பையன், ஏழை குடும்பம். நான் வேலை பார்க்கும்போது UPSC படிச்சுட்டு இருந்தான், இப்போ வேலை கிடச்சிருக்கு, அதுதான் வந்து பார்த்துட்டு போகிறான், நல்ல பையன் என்றார். அப்படியா, பதவி வந்த பிறகும் பழச மறக்கலையே என்று சொல்லி டீ டம்ளர்களை எடுத்துக்கொண்டு கேட்டில் தன் உடம்பால் லேசாக இடித்துவிட்டு தன் வீட்டிற்குள் சென்றாள். ஆமா, போகும்போது ஏதோ காதுல ஏதோ சொன்னார, என்ன சொன்னார் என ஆர்வமாக ஆனந்தன் கேட்டார். அது சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, நானும் அவனுக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். அது நல்ல விஷயம்தானே, அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க என்று சொல்லிட்டு போறான் என்றார். நீ சொல்றது நம்பும்படி இல்லையே. சரி, நம்பாத என பதில் சொன்னார் ஆறுமுகம். சரி, நான் கிளம்புறேன், நேரமாச்சு, 7 மணிக்குள்ள வீட்டுக்கு போகல, அந்த நாவல் பழ அழகியோட மல்லு கட்ட வேண்டியதான் என்று சொல்லி நடையை கட்டினார். அப்படியே வீட்டிற்குள் சென்ற ஆறுமுகம் வீட்டின் முன்வாசலில் உள்ள மின்சார விளக்கை போட்டுவிட்டு கட்டிலில் லேசாக சாய்ந்தார். அவரது நினைவுகள் சந்தனம், ஜவ்வாது, அகில் மரங்கள் நிறைந்த மகாலிங்கம் மலையை சுற்றி ஓடியது. சூரியன் வழக்கம் போல சதுரகிரி மலைக்கு பின்னால் மறைவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டான். சாப்டூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட மலை இப்போது அரசு காடாகி போனது. ஆண்டிப்பட்டி கணவாய் காற்று எங்கும் வியாபித்திருந்தது. இரவு ரோந்து பணிக்கு வனவர் ஆறுமுகம் 3 பேர்களுடன் 2 சக்கர வாகனத்தில் சாப்டூர் கொட்டாரத்தை தாண்டி குறுக்கு வழியில் தாணிப்பாறை பகுதியை கடந்து போய்க் கொண்டிருந்தார். பஞ்சம் தாங்கி ஊரை தாண்டி செல்லும்போது ஒரு பெரிய குடையைப் போல் பறந்து விரிந்த அரச மரத்தின் கீழ் கிளையின் மேல் ஒரு ஆள் ஒதுங்கி இருப்பது கண்டனர். காடரையா, யாருன்னு பாருங்க, வேட்டைக்கு போறதுக்கு வந்திருக்கான் போல தோணுது, கேளுங்க என்று வேலுச்சாமியை பார்த்து சொன்னார். பார்க்க போன காடர், ஐயா, ஒரு படிக்கிற பையன் ஐயா, ஏதோ பெரிய பெரிய புக்கெல்லாம் வச்சு படிக்கிறான் ஐயா. அது யாருடா இந்த ஊர்ல படிக்கிற பையன்?
கஞ்சா குடிக்கிற பசங்க தானே உண்டு. ஏதாவது படிக்கிற மாதிரி பாசாங்கம் பண்ணுறானா பாரு, அவனை கூப்பிடு என்றார். ஐயா கூப்பிடுறார், வாயாச்சத்த என சொல்லி அழைத்து கொண்டு வந்தார். வாட்ட சாட்டமான ஒரு இளைஞன், சிறிதான மீசை. அவர் முன் வந்து, என்ன சார் கூப்பிட்டீங்களா என பவ்யமாக கேட்டு நின்றான். அவன் என்ன சார் என அமைதியான குரலில் கேட்டபோதே அவனின் பணிவும் நிமிர்ந்த பார்வையும் வனவர் ஆறுமுகத்தை கவர்ந்தது. பொதுவாக காட்டு ஓரங்களில் யாரையாவது பார்த்தால், யாரையா நீ, எதுக்கு வந்த என குரலை உயர்த்தி கேட்கும் வனவர் இவனிடம் மட்டும், இந்நேரத்துக்கு என்னையா செய்கிற என அமைதியாக கேட்டார். யூபிஎஸ்சி பரீட்சைக்கு படிக்கிறேன் சார் என்றான். என்னப்பா படித்த? பிஏ வரலாறு படிச்சிருக்கேன். உன் பேர் என்ன? இளமாறன் சார். நீ யார் மகன்? மாடசாமி மகன் என தலை குனிந்தவாறு சொன்னான். மாடசாமிக்கு இப்படி ஒரு மகனா? உங்கள் அப்பா என்ன பண்ணுறான் தெரியுமா? தெரியும் சார் என்றபோது ஆறுமுகத்துடன் வந்த காவலர்கள் ஏளனமாக சிரித்தனர். உங்கள் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடாதுன்னு? சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். சார் கேட்க மாட்டேங்கிறார் சார். அவன் செய்கிற வேலை ஒன்னையும் பாதிக்குமே. அவன் அமைதியாக நின்றான். சரி, பார்த்து சூதானமாயிரியா. இங்கே ஒரு புலி சுத்துறதா சொல்கிறாங்க. ஆமாம் சார், நானும் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்த? அதோ அந்த தடிசு மரம் இருக்கே, அது பக்கமாக தான் போகும் என கையை காட்டினான். அவன் சொன்ன இடம் அவன் உட்கார்ந்திருந்த அரச மரத்திலிருந்து ஒரு 100 அடி தூரம்தான் இருக்கும். என்னையா சொல்ற என எல்லோரும் ஆச்சரியமாக கேட்டனர். அவர்கள் மாறி மாறி பார்த்தனர். ஆமாம் சார், உண்மையதான் சொல்கிறேன். என்ன புலி? வரிப்புலியா சிறுத்தையா என கேட்டார் வனவர். வரிப்புலி தான் சார். இன்னைக்கு பாத்தியா என ஆறுமுகம் கேட்டார். 2 நாளாக பார்க்கல சார் என்றான். உனக்கு பயம் இல்லையா என உடன் வந்திருந்த ஒரு காவலர் கேட்டார். பயந்தான், அதுக்கான உணவு மனிதன் இல்லையே, அது அதன் பாதையில் போகுது, நான் என் பாட்டுக்கு படிக்கிறேன் என பதில் சொன்னான். சரி, நேரம் இருட்ட போகுது, நீ வீட்டுக்கு போ என்றார். ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவேன் சார். அவன் சொன்னதை நம்ப முடியாமல் தங்களின் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினர். மலையடிவாரத்தை அடைந்தனர். நேரம் இருட்டியது. ஒரு வட்டப்பாறையில் அமர்ந்தனர். அமாவாசை இருட்டு. பக்கத்தில் நின்றவர்களின் முகம் கூட தெரியவில்லை. சார், அந்த பையன் புலியை பார்த்தேன்னு கதை விடுறான் சார். புலி பக்கத்தில் போனா அவனை சும்மா விடுமா சார்? அதுவும் அடிக்கடி போகுதான் என்று வேலுச்சாமி சொல்லி சிரித்தார். அவரின் பல் மட்டும் அந்த இருட்டில் தெரிந்தது. சத்தமாக சிரிக்காதையா, வேலுச்சாமி நிறுத்தினார். மற்றொரு வாச்சர், ஐயா, கஞ்சா விற்கிறவன் பையன் கலெக்டராக ஆசைப்படுறான் என்றான். ஏன் ஆசைப்படக்கூடாதா என கேட்டார் ஆறுமுகம். எங்க சார், கலெக்டர் சும்மா ஆக முடியுமா? பட்டணத்துக்கு போய் படிக்கணும். இவையெல்லாம் எங்கே சார் ஜெயிக்க போகிறான்? வேணும்னா பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பன் செய்கிற தொழிலை செய்ய போகிறான். நாம அவனை பிடிக்க போகிறோம் என்றார் இன்னொரு காவலர். அப்படி சொன்ன காவலரை பார்த்து, முத்து, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அரக்கனான ஹிரணியன் மகன் தான் பிரகலாதன். அவன் அரக்கனாட்டா இருந்தா கடவுள் பக்தனா எல்லாம் இருந்தான். நீங்க சும்மா இருங்க சார், புராண கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு. இவன் எப்படியும் தகப்பன் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டான். அப்போ பாருங்க, நான் இவனை சும்மா விட மாட்டேன். தகப்பனோட சேர்த்து கம்பி எண்ணெய் வைப்பேன் பாருங்க என்றார் காவலர் முத்து. சரி, பேச்சை விடுங்க, காட்டை கவனிங்க. ஏதாவது வெளிச்சம் தெரியுதா பாருங்க. நாம் பாறையில் காவலுக்கு இருப்போம், அவனுங்க கிழக்கால போக போகிறானுங்க என்றார் ஆறுமுகம். சார், குருவித்துறை, கோட்டமலை, பாலமலை, செம்பூத்துக்கடை, 7 மாடி, உருட்டுமேடு எல்லாம் கஞ்சா போயிட்டுருக்கிறதா தகவல் இருக்குது சார். அதெல்லாம் நம்ம செக்ஷனில் வராது. நம்ம ஏரியாவில் என்ன வேலையோ அதை பார்ப்போம். அங்கே இருந்து இந்த பக்கமாக கொண்டு வந்தால் பிடிப்போம் என்றார். என்ன சார் சொல்கிறீங்க என முத்து கேட்டான். இவன் அடுத்த ஆள் ஏரியாவில் தான் ஏற போவான் என்றார் வேலுச்சாமி. ஆறுமுகம் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆமாம், நீ இங்கிட்டே நெல்லு ஏன் என ஏதோ சொல்ல வந்து, சார் இருக்கார்டா, அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன் என்றார் முத்து. அட, நீங்கள் எதுக்குப்பா மல்லு கட்டுறீங்க என்றார் ஆறுமுகம். வேணும்னா பாருங்க சார், இன்னைக்கு ஒரு பையன் அங்கிட்டு காட்டுக்குள்ளேருந்து வரமாட்டான், இங்கிட்டு இருந்தும் போக மாட்டான் சார். எப்படி சொல்கிற? அதுதான் அந்த பையன் நம்ம காட்டுக்குள்ளே வர்றதை பார்த்துவிட்டாமல்ல, தகவல் சிட்டா பறந்து பரவி இருக்காது என்றான் முத்து. புதிதாக வந்த வாட்சர் மணிக்குமார் எதுவும் சொல்லாமல் பாறையின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தார். தவளை கத்தும் சத்தமும் காற்று வீசும் ஓசையும் இவர்களுக்குள் ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டிருந்தன. திடீரென யானை பிளிரும் சத்தம் மகாலிங்க மலையின் மேல் கேட்டது. 4 பேரும் சத்தம் வந்த திசையில் கவனத்தை செலுத்தினர். யாரும் 5 நிமிடம் பேசவில்லை. மீண்டும் சத்தம் கேட்கிறதா என உன்னிப்பாக காது கொடுத்து கேட்டனர்.
இந்த பிளிரல் சத்தத்தின் அர்த்தம் என்ன என்பதில் ஆராய்ச்சி செய்ய அமைதியானார்கள். சார், இது பயந்து போய் கத்துற சத்தம் இல்லை, ஒத்தையான பெண் யானையின் வாசம் பிடித்து கத்தும் சத்தம் என சொன்னார் வேலுச்சாமி. முத்துவும் மணிக்குமாரும் சிரித்தனர். ஆறுமுகம் எதுவும் சொல்லாமல் நின்றார். காற்று வேகமாக வீசியது. காற்றில் ஏதோ ஒரு நெருடலான வாசம் இடையிடையே வீசியது. இது அழுகிய கெட்ட உடல்களின் வாசமா அல்லது ஏதாவது கெந்த மலர்களின் வாசமா என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் 4 பேரும் திணறினர். ஏதோ வாட வருகிறது, எனக்கு கஞ்சா வாசம் போல தெரியுது என்றான் முத்து. இப்போது வேலுச்சாமியும் மணிக்குமாரும் சிரித்தனர். என்னடா சிரிக்கிற, வக்காளி வகுந்துருவேன் என முத்து கோபமாக பேச, நான் ஒன்று சொல்லும்போது நீ சிரிக்கலாமுன்னா நீ சொல்லும்போது நான் சிரிக்கலாம் என்றான் வேலுச்சாமி. காட்டுக்குள்ள எப்போதும் கவனமாக இருக்கணும். இப்படி மாறி மாறி மல்லு கட்டாதீங்கப்பா. நீங்கள் 2 பேர் சொன்னதுலேயும் உண்மை இருக்குது. மஸ்து ஏறின யானையின் நீரும் ஒரு கெட்ட வாடையை வீசும். யானை காதை போட்டு அடித்தும் தும்பிக்கையால் தேய்த்தும் அந்த வாடையை காற்றில் பரவ விடும். அந்த வாசமாகவும் இருக்கலாம். இல்லைன்னா கஞ்சா செடியில் அதன் பூ பூத்தாலும் இப்படி வாசம் வரும். காற்று அதிகமாக வீசுறதுனால சரியாக கண்டுபிடிக்க முடியலை. என்ன இருந்தாலும் நாம் கொஞ்சம் பாறையில் இருந்து கொஞ்சம் விலகி அங்கிட்டு போய் நிற்போம் என்றார் வனவர் ஆறுமுகம். எதுவும் சொல்லாமல் முத்துவும் மணிக்குமாரும் இருசக்கர வாகனங்களை பாறை பரப்பிலிருந்து ரோட்டில் 100 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் கொண்டு நிறுத்தினர். வேலுச்சாமியும் வனவர் ஆறுமுகமும் இருசக்கர வாகனத்தை நோக்கி நடந்தனர். காட்டிற்குள் மரத்தை முறித்து கொண்டு ஏதோ வரும் ஓசை படபட என கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார் ஆறுமுகம். அந்த இருட்டில் ஒரு பெரிய உருவம் அசைந்து வருகிறது. பாறையின் அருகே வருகிறது. ஒரு பிளிரல் சத்தம் போம் என கேட்டது. யானை யானை, ஓடு ஓடு என குரல் கொடுக்கிறார் ஆறுமுகம். வேலுச்சாமி முன்னால் ஓடுகிறான். முத்து ஒரே மிதியில் வாகனத்தை ஸ்டார்ட் செய்கிறான். மணிக்குமார் கிக்கரை மிதிக்கிறான். வாகனம் ஸ்டார்ட் ஆகவில்லை. யானை அருகில் வருகிறது. ஸ்டார்ட் ஆகவில்லை. முத்துவின் வாகனத்தில் வேலுச்சாமி ஏற செட்டாக பறக்கிறார்கள். ஆறுமுகம், ஓடு ஓடு, வண்டியை போட்டு ஓடு என்கிறார் மணிக்குமார். பயத்தில் ஐயா என கத்துகிறார். 10 அடி தூரத்தில் பெரிய தந்தங்களை கொண்ட யானை. வண்டியை விட்டுட்டு ஓடிவா என ஆறுமுகம் கத்துகிறார். மணிக்குமார் ஸ்டார்ட் ஆகாத வண்டியை போட்டுவிட்டு ஓடவும் அருகில் வந்த யானை அப்படியே நின்று பார்க்கிறது. சார் சார் என கத்திக்கொண்டே ஓடி வந்த மணிக்குமாரின் கரங்களை பற்றி கொண்டு யானையை பார்த்தவாறு ஓடிய ஆறுமுகம் நிற்கிறார். யானை மெதுவாக திரும்பி போம் என்ற லேசான பிளிரல் சத்தத்துடன் சாவகாசமாக செல்கிறது. பயப்படாதே, யானை போயிட்டு. பயப்படாத, ஒன்றும் செய்யாது, அது நம்ம யானை, அதுக்கு நாம் யாருன்னு தெரிஞ்சிருக்கு என மணிக்குமாரை ஆசுவாசப்படுத்தினார் வனவர். யானை தாக்க நினைத்திருந்தால் தும்பிக்கையால் மணிக்குமாரை பிடித்திருக்கலாம். ஆனால் யானை அதை செய்யவில்லை. இவர்கள் கொஞ்ச நேரம் நின்றனர். யானை காட்டுக்குள் போய்விட்டது என்பதை தெரிந்ததும் கீழே சரிந்து கிடந்த வாகனத்தை தூக்கி லேசாக தள்ளி கொண்டு வந்து வாகனத்தில் உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்தவுடன் இருசக்கர வாகனம் ஸ்டார்ட் ஆனது. அதன் பின்னால் ஆறுமுகம் ஏறிக்கொண்டார். ஒரு 500 மீட்டரில் வேலுச்சாமியும் முத்துவும் நின்று கொண்டிருந்தனர். சார், நான் சொன்னேன் இல்லை சார், யானை இருக்குன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம்தான் பசகு, இல்லை மாட்டி இருப்போம் என்றார் வேலுச்சாமி. நல்ல ஆளுங்கய்யா, நீங்கள் நல்லா சண்டை போட்டீங்க. பிரச்சனை வந்த உடனே ஒன்றா சேர்ந்து தப்பிச்சு போயிட்டீங்க. ஃபாரஸ்டர் மட்டும் இல்லைன்னா நான் செத்துருப்பேன் என்றார் மணிக்குமார். அதுக்கு இந்த யானை ஒன்றும் செய்யாதுப்பா என்றார் முத்து. அப்படின்னா எதுக்கு என் வண்டி எடுத்துக்கிட்டு விருன்னு போறீங்க? ஆபத்தில் எல்லாம் ஓடுறது தானே என்றார் வேலுச்சாமி. சரி விடுங்கப்பா, நம்ம வேலையில் இதெல்லாம் சகஜம்தானே, காட்டு மாடு துரத்துறதும் யானை துரத்துறதும் எல்லாம். சரி நாம் போவோம் வீட்டுக்கு என்றார் ஆறுமுகம். அப்படி நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்த ஆறுமுகம் கட்டிலை விட்டு லேசாக எழுந்து வீட்டிற்கு வெளியே வந்தார். பால் வண்ண நிலவு அவர் வீட்டு மூங்கிலுக்குள்ளே வெளிச்சத்தை பரவவிட்டு தென்னை மரத்திற்கிடையில் எட்டி பார்த்து கொண்டிருந்தான். நேரம் 9 மணி என சொல்லி பக்கத்து தெருவில் உள்ள பிள்ளையார் கோவில் ஒலிபெருக்கி மந்திரம் கூறி நேரத்தை உறுதி செய்தது. பக்கத்து வீட்டிலிருந்து கீது மதில் அருகே வந்து, அங்கிள், சப்பாத்தி போட்டேன், 2 எடுக்கட்டுமா என்றாள். வேண்டாமா, வாழைப்பழம் இருக்கு, அதை சாப்பிட்டு படுத்துக்குவேன். ஆமா, நவீன் வரலையா? 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன்னார். பிள்ளைங்க அதுக ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ போய் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நீ சாப்பிடு என்றார். அவளும் சரி எங்கள்,
என சொல்லி வீட்டிற்குள் சென்றாள். மின்மினி பூச்சிகள் வாயில் தீயை பற்ற வைத்துக் கொண்டு மூங்கில் மரத்தை பொன்னிறமாக்கிக் கொண்டு திரிந்தன. வீட்டின் காம்பவுண்டின் வெளியே ஒரு தவளை தன் இணையை கத்தி கூப்பிட்டு கொண்டு இருந்தது. அந்த சத்தம் தன் பெண் தவளையை எங்கு போய் தொலைஞ்ச என கேட்பது போல் இருந்தது. தூக்கம் வராமல் மீண்டும் வீட்டின் உள்ளே சென்று வாழைப்பழத்தை சாப்பிட்டு தண்ணீர் குடித்தார். 2 தும்மல்கள் போட்டுவிட்டு யாரோ நினைக்கிறார்கள், வேறு யாரு, நம்ம பிள்ளைகளாத்தான் இருக்கும் என நினைத்து கைபேசி எடுத்து பார்த்தார். யாரும் கூப்பிட்டதாக தெரியவில்லை. கட்டிலில் சாய்ந்தார். மீண்டும் நினைவுகள் காட்டை சுற்றி பறந்தது. மறக்க முடியாத அந்த நினைவு அவர் முகத்தின் முன்னால் காட்சியாக ஓடியது. ஆறுமுகம் என ரேஞ்ச் ஆபீசர் அழைக்கும் சத்தம் கேட்டு அவரின் அறைக்குள் சென்றார். ஒரு தகவல், சீக்கிரம் போங்க, பஞ்சம் தாங்கி ஏரியாவரை போங்க என ஆறுமுகத்தில் காதில் சொன்னார். சரி என்று வெளிவந்தவர், நேரம் இருட்ட போகுது, டார்ச் லைட் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஒரு தகவல் இருக்கு. முத்து, வேலுச்சாமி, குமார் 3 பேரும் என் கூட வாங்க. சார், எனக்கு குலசாமி கோயிலில் கடா வெட்டு சார், நான் போகணும். நான் காலையிலேயே ரேஞ்சர்கிட்ட சொல்லிட்டேன் சார் என்றார் முத்து. ஆமாம், அவசர வேலை வரும்போது உனக்கு வர முடியாது, சரிப்போ, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றதும் ஜீப்பில் 3 பேரும் கிளம்பினர். சாப்டூர் அரண்மனையை தாண்டி காட்டை பார்த்து செல்லும் போது இரவு 7 மணி ஆகி போனது. தம்பி, அந்த புளிய மரத்து பக்கம் நிறுத்து, ஊருக்குள்ளே போக வேண்டாம், நாங்கள் கம்பக்கொல்லை வழியாக நடந்து போகிறோம். நீ ஜீப்பை திருப்பி விட்டு ரெடியாக ஜீப்பு பக்கத்தில் இருக்கணும். யாராவது கேட்டால் ஃபாரஸ்ட் சார்கள் உள்ளே போயிருக்காங்கன்னு சொல்லு என்று ஓட்டுநரிடம் கூறிவிட்டு 3 பேரும் நடந்தனர். நல்ல நிலவு ஒளி, டார்ச் லைட் அடிக்க வேண்டியதில்லை. 10 அடி தூரத்தில் யார் வந்தாலும் தெரியும். மெதுவாக ஓசை ஏற்படாமல் நடந்தனர். ஊர் தாண்டி மலைப்பாதைக்கு வந்தனர். பக்கத்தில் இருந்த அந்த மாடசாமி பையன் படித்து கொண்டிருந்த அரச மரத்தடியில் அமர்ந்தனர். காட்டிலிருந்து யார் ஊருக்கு வந்தாலும் இந்த வழியாகத்தான் வந்தாக வேண்டும். அமைதியாக சிலை போல் எதுவும் பேசாமல் உட்கார்ந்தனர். நேரம் ஒரு 10 மணியை நெருங்கும் போது ஒரு ஆள் தூரத்தில் தலையில் ஏதோ சுமந்து வருவது தெரிந்தது. மூவரும் அலாட்டானார்கள். உருவம் நெருங்கியது. அரச மரத்துக்கும் அவனுக்கும் ஒரு 10 அடி தூரம்தான் இருக்கும். உன்னிப்பாக பார்த்தனர். 3 பேரும் அரச மரத்தை விட்டு வெளியே ஓடி வந்து அவனை படக்கென்று பிடித்தனர். மூட்டையை கீழே போட்டான். யார் என பார்த்தனர். டேய், நீயாடா என கேட்டு அதிர்ந்தார் வனவர் ஆறுமுகம். எவ்வளவு நல்லவன் போல நடிச்ச. முத்து சொன்னது உண்மை பார்த்தீங்களா சார்? மாடசாமி பையன் ஒரு நாள் இந்த வேலை செய்வான், அவனை விட பெரிய கஞ்சா வியாபாரியா வருவான்னு நீங்களும் இவனை நம்புனீங்களே என்றார் வேலுச்சாமி. சார் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், அப்பா தான் என்ன கொண்டு வர வச்சுட்டார். பேசாதடா, ஏதோ காட்டுக்குள்ள இருந்து படிக்கிறேன்னு பார்த்தா நீ யார் வர்றாங்க போறாங்கன்னு தகவல் சொல்லதான் படிக்கிற மாதிரி நடிச்சிருக்க. குமார் தலைமுடியை பிடித்து குனிந்து இருந்த தலையை பிடித்து நிமிர்த்தினான். சார் சார், நான் உங்களை ஏமாத்தல சார், நான் படிக்கதான் சார் செய்தேன் சார். அப்படின்னா சாக்கு மூட்டையில் என்னடா? சார், அது கஞ்சா தான் சார். அப்போ நீயும் களவாணிதான்டா. நீ கலெக்டருக்கு படிக்கிறியா? நீ இனி அவ்வளவுதான். கலெக்டருக்கு படிக்கிறவன் கஞ்சா கடத்துற, கையும் களவமா பிடிச்ச பிறவும் எங்களை நம்ப சொல்ற என வேலுச்சாமி காடர் கேட்டார். சார், என்ன இந்த ஒரு தடவையும் விடுங்க சார், என் வாழ்க்கையை தொலைச்சு விடாதீங்க சார் என ஆறுமுகத்தின் காலில் விழுந்து கெஞ்சினான். நீ செய்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? காடையா, பேப்பர் எடுங்க, அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க, மகஜர் போடுங்க. தப்பு செய்கிறவனை விட வேண்டாம், நம்ம கடமையை மீற வேணாம் என்றார் ஆறுமுகம். முத்து சொன்னது எவ்வளோ உண்மை. அவன் ஒரு தீர்க்கதரிசி சார். லபலபனி கத்துவானே தவிர எல்லா பயல்களையும் சரியாக கணிப்பான் சார் என்றார் வேலுச்சாமி. சார் சார், நான் சொல்கிறதை கேளுங்க சார். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? நீ காட்டுக்குள்ளே பிடுங்குவீங்க, நாங்கள் உங்களை விடணுமோ என குமார் வாச்சர் பேச, சார் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். என்னடா தெரியாமல் பண்ணிட்டேன்? நீ எல்லாம் கலெக்டரான இந்தியா உருப்படுமாடா என ஆறுமுகம் கர்ஜித்தார். சார் சார், நான் பிலிமெண்ட்ரி பாஸ் ஆகிட்டேன் சார். மெயினுக்கு படிக்க கோச்சிங் கிளாஸ் போக அப்பார்கிட்ட காசு கேட்டேன் சார். இன்னைக்கு மட்டும் இதை கொண்டு கொடுக்க சொன்னார் சார், என்னை காப்பாத்துங்க சார் சொல்லி கண்ணீர் வடித்தான். அதெல்லாம் இருக்கட்டும்பா, சட்டப்படி தப்பு தானே, அப்போ சட்டத்துக்கு கட்டுப்பட்டுட்டு கலெக்டருக்கு படி என்ன என்றார் வேலுச்சாமி. மீண்டும் கண்ணீரோடு கெஞ்சினான் இளமாறன். பலவாறு யோசித்த ஆறுமுகம், சரி, நீ பிலிமினரி பாஸ் ஆயிட்ட, அந்த ரோல் நம்பர் சொல்லு அவன் சொன்னான். கைபேசியில் நெட்டை ஆன் செய்து அடித்து பார்த்தார். உண்மைதான், 94% மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறான். இளமாறனின் கெஞ்சல் மட்டும் நிற்கவில்லை. வேலுச்சாமி, என்ன செய்யலாம்? அவன் சொல்றது உண்மைதான், பாஸ் ஆயிருக்கான். என்ன பண்ண? நான் என்ன சொல்ல, நீங்க தான் அதிகாரி. இழுத்து ஒரு பெருமூச்சை விட்டு கொண்ட வனவர் ஆறுமுகம்
மணிக்குமாரை பார்த்து, என்ன செய்யலாம் என கேட்டார். சார், உங்க விருப்பம் சார். காடர் சொன்னது மாதிரி நீங்க தான் அதிகாரி, உங்க முடிவு தான் எங்க முடிவு என்றார் குமார். தம்பி, இங்க பாரு, உன் எதிர்காலத்தை பார்த்து விடுறேன், ஓடி போயிரு. கூலி வேலை செஞ்சாவது படி, இப்படி அடுத்தவன் தாலியா இருக்கிற வேலை பார்க்க துணை போகாத, போ என்றார். சார், நான் இதை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் சார் என்றான் இளமாறன். தம்பி, நான் என் கடமையை மீறுகிறேன். எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என் மனசு வலிக்குது. பரவாயில்ல, நீ போ என்றார். மறுநாள் காலையில் சாப்டூர் வனத்துறையினர் சுமார் 50 கிலோ எடையுள்ள கஞ்சா பிடித்தனர். கஞ்சாவை மறைத்து வைத்து போனது யார் என விசாரணை நடக்கிறது என பத்திரிகையில் செய்தி வந்தது. என்ன மாப்பிள நடந்தது என வேலுச்சாமியை துளைத்து துளைத்து கேட்டான் முத்து. வெண்ண, அவனை பிடிக்க போகும்போது யானை வந்துட்டா, நாங்களும் ஓடணும், அவனும் மூட்டையை போட்டுட்டு ஓடிட்டான்டா. உசுறு முக்கியமடானுன்ன என சொல்லி நகர்ந்தார் வேலுச்சாமி. இளமாறனின் கல்யாணம் மதுரை மகாலில் தடபுடலாக நடந்தது. மேடைக்கு அழையாத விருந்தாளியாக வேலுச்சாமியும் வந்திருந்தார். இருவரையும் பார்த்த இளமாறன், சார் வாங்க வாங்க என இருகரம் கூப்பி வரவேற்றான். தன் புது மனைவிக்கு ஃபாரஸ்ட் அதிகாரிகள் இவர்கள்தான் எனக்கு இந்த அழகான வாழ்வுக்கு வழிகாட்டிகள் என கூறி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டான். பணக்கார வீட்டு பெண் எதற்கு இவர்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறான் என்பது தெரியாமல் காடு மேடியெல்லாம் காவல் காத்து களையிழந்து போன காட்டின் காவலர்கள் பக்கத்தில் நிற்க கொஞ்சம் சங்கோஜப்பட்டாள். மாடசாமி வேலுசாமியையும் ஆறுமுகத்தையும் கண்டதும் ஓடியே வந்து ஐயா ஐயா என கரங்களை பிடித்து கண்ணில் வைத்து கொண்டான். புது பெண்ணின் அப்பா கேட்டார், என்னங்க 2 பேரையும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்களே, அவங்க யாரு? வெளியாட்களுக்கு அவங்க ஃபாரஸ்ட்காரங்க, எங்களுக்கு எங்க குலத்தை காத்த சாமிங்க என்றார் மாடசாமி. இவர்களின் கண்ணியம் மிக்க கரிசனத்தை கண்ட வேலுச்சாமி, சார், நீங்க செய்த ஒரு நிமிட யோசனை நமக்கு மட்டுமல்ல, நம்ம வனத்துறைக்கே பெருமையாயிடுச்சு பாத்தீங்களா? வேலுச்சாமி, சில நேரம் கடமை மீறுவதும் நல்லதுக்கு தான் போல. ஆம் என்று தலையசைத்தவாறு மண்டபத்தை விட்டு மன மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தனர். அழகுமித்ரன் எழுதிய பௌர்ணமிக்கு முந்திய நாள் புத்தகத்தில் இருந்து கடமை மீறல் சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ சுமிமோள்.